இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இப்படி ஒரு துக்கம் வந்து சேரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்க அம்மா அப்படி நடந்துப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கலைங்க. அவங்க சரியா தான் நடந்திருக்காங்க வானதி. நான் தான் தப்பா நடந்திருக்கேன். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பின்விளைவு இருக்கும்னு சொல்லுவாங்க. அது என் விஷயத்துல சரியா இருக்கு. நான் ஆரம்பத்துல இருந்தே உன்னை மதிக்கல, புரிஞ்சுக்கல, ஏத்துக்கல. உன்னை விட்டு பெரியதா ஆசைப்பட்டேன். கோர்ட்டுக்கு கூட போனேன். என்னங்க நீங்க ஏன் இப்ப அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒரு காலங்க, கஷ்ட காலம். இப்ப நீங்க என்ன மதிக்கல, அன்பா நடத்தலன்னு யாராவது சொன்னா அவங்களோட நாக்கு அழுகிடும். அத உங்க அம்மாவே சொல்லிட்டாங்களே. அவங்கள விட்டு தள்ளுங்க, அவங்க தப்பு பண்றாங்க. எனக்கு அப்படி தோணல வானதி. வசுந்தரா, என்ன ஆச்சு? ஏன் உன் முகமெல்லாம் பதட்டமா இருக்கு? நாம இந்த கோயிலுக்கு வந்திருக்கவே கூடாது. எப்படியாவது சமாளிச்சு வானதி எங்கிருந்து கூட்டிட்டு கிளம்பிடணும். நீ பயத்துல பேசிட்டு இருக்க. ஏன் உனக்கு பயம் இல்லையா? எனக்கும் பயமா தான் இருக்கு. ஆனா நான் பயம் இல்லாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இங்க இப்ப என்ன செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாத்தியா பாண்டியா? ஆமாங்கய்யா, நம்ம திட்டம் என்னன்னு பாவம் அவங்களுக்கு புரியல. கொஞ்சம் லேட்டா போயிருந்தா வானதியை கூட்டிட்டு கிளம்பி போயிருப்பாடா. ஆமாங்கய்யா, இந்த ராஜேஸ்வரி எவ்வளவு புத்திசாலி. அவளாலேயே கூட இந்த வசுந்தரா ஒரு டுபாக்கூர்னு கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு பாத்தியா? அம்மா வசுந்தரா, உன் குலதெய்வத்தை பார்க்க எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்க. நீ நினைச்சது நல்லபடியா நடக்கணும்னு மனசார வேண்டிக்கம்மா. கடவுளே, நான் அந்த வீட்டை விட்டும் என் கணவனை விட்டும் என்னோட அம்மா ராஜேஸ்வரியை விட்டும் போகவே கூடாது. நீதான் அதுக்கு எனக்கு உதவி பண்ணணும். கடவுளே, என் மருமக என் கூடவே இருக்கணும். ஏத்துக்க சாமி. குத்தம் குறை இருந்தா மன்னிச்சுக்க சாமி. நாங்க நல்லா இருக்கோம். உன் அருளால இன்னும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணு சாமி. உன் குல கொழுந்து யார் மேலையாவது வந்து அருள்வாக்கு சொல்லு சாமி. நீ யாரு சொல்லு. என் சன்னதிக்கு போய் ஆகாதே, போய் என்கிட்ட செல்லாதே. என் குலத்தை யாருக்கு எடுக்க விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். சொல்லு, விட மாட்டேன். உண்மையை சொல்லு. என் பார்வையில இருந்து நீ தப்ப முடியாது. சொல்லு, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. யாரு நீ? சொல்லு, உண்மையை சொல்லுன்னு சொல்லல. சொல்லு, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லுன்னு சொல்லல. சொல்லு, சொல்லு, உண்மையை சொல்லிடுற. சொல்லிடு, சொல்லு, சொல்லிடுற, சொல்லு. ஏய், ஏய், சொல்லு, ஏய், உண்மையை சொல்லு. சொல்லிடுறேன், சொல்லிடுறேன். நான் எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன். வானதியோட உண்மையான அம்மா இல்ல. தெய்வமே, வானதியை காப்பாத்திட்டு. பாவம் அந்த குழந்தை. அம்மா வந்துட்டான்னு சந்தோஷமா இருந்துச்சு. அவளோட உண்மையான அம்மா எங்க இருக்கா? அவளை எப்ப காட்டுவ? கண்டுபிடி. உன்னால முடியும். கண்டுபிடி. உனக்கு துணையா நான் இருக்கேன். வானதி, வானதி, வானதிமா, ஐயோ, வானதி, வானதி,
வானதி 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 எப்பா, வானதி என்ன பாரு வானதி 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 சாமி எனக்கும் ஆரம்பத்துல நம்பிக்கையா தான் இருந்துச்சு. ஆனா போக போக சந்தேகம் வந்துச்சு. வானதியோட அம்மாவை பிடிக்கலன்னு டான்னு ஒரே போடு போட்டது மாப்பிள்ள தான். ஆமா ஆமா, நீங்க சொல்றது சரிதான். எனக்கு கூட சந்தேகம் இருந்ததுங்க. அது எப்ப தெரியுங்களா? விடு அமுதா, அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுல்ல. எத்தனை நாளைக்கு தான் ஒருத்தர் சாமர்த்தியமா நடிக்க முடியும்? ஆனா பாவம் வானதி தான் இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து மீளவே இல்லை. இந்த நிமிஷத்தோட வானதியோட அம்மாவை கண்டுபிடிக்கணுங்கிற பேச்சை விட்டுருங்க. எனக்கு அது பிடிக்கல. எனக்கு அது வேண்டாம். வானதிக்கும் அது பிடிக்காது. யாரோ ஒருத்தவங்க வருவாங்க, பாசம் காட்டுவாங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு நடந்ததுன்னா அவளாலையும் தாங்க முடியாது, என்னாலையும் தாங்கிக்க முடியாது. வசுந்தரா வந்து போனதுல இருந்து வானதி ராஜேஸ்வரி 2 பேருமே மனசு உடைஞ்சிருக்காங்க. அதனால ராஜேஸ்வரி சொல்றபடி நடக்கிறதா நல்லது. எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். நான் போயிட்டு வரேன். சரிங்கண்ணே. என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? ஜெயிக்க போற கடைசி நிமிஷத்துல தோத்துட்டோமேமா. எல்லாம் அந்த கிழவனால வந்துச்சு. திடீர்னு வந்தான். குலதெய்வ கோயிலுக்கு போலான்னு சொன்னா வானத்தையும் கூட்டிட்டு போய் மொத்த விஷயத்தையும் கெடுத்துட்டான். அந்த ஆள் இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே வசுந்தரா வானத்தியோட உண்மையான அம்மா இல்லைங்கிற உண்மையை தெரிஞ்சு வச்சுட்டு தாண்டி வந்திருக்காரு. அது வரைக்கும் பரவாயில்ல. வீட்டுல வச்சு உண்மையை சொல்லியிருந்தா நம்மள இல்லடி மாட்டிருப்போம். ஆமாமா, நல்ல வேலைமா அந்த வசுந்தரா நம்மள பத்தி சொல்லாமையே போயிட்டா. என்ன அடி விழுந்தது அவளுக்கு? உனக்கு கூட சவுக்கடி விழுந்துச்சேமா. என்னடி கிண்டலா உனக்கு? இதெல்லாம் நான் ஏன் செஞ்சிட்டு இருக்கேன்னு தெரியாதா உனக்கு? லாயர் ஃபோன் பண்றாரு. இவர் எதுக்கு இப்ப ஃபோன் பண்றாரு? ஃபோன் வழியா வேற என்ன வில்லங்கம் வருதோ. வணக்கம்மா. சொல்லுங்க சார். ஒரு நல்ல செய்தி இருக்கு. சொல்லுங்க சார். நான் இப்ப ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். இனி நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. என்ன சொல்றீங்க சார்? நேர்ல வாங்க, டீடைலா சொல்றேன். அம்மா என்னம்மா? ஆர்த்தி, லாயர் ஏதோ சந்தோஷமான விஷயம் இருக்கு, நேர்ல வாங்கன்னு சொல்றாரு.